கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தானியேல் 4வது அதிகாரம் 29, 30 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். சும்மா ஜஸ்ட் பிகாஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நேபுகாத் நேச்சார் ராஜா தன் அரண்மனை மேல் சும்மா உலாவிக் கொண்டிருக்கும் போது பெருமையான வார்த்தைகளை பேசினான். அது நிமித்தம் தேவனுடைய தண்டனை அவன் மேல் வந்து புத்தியை இழந்து மிருகங்களுடனே சில காலம் இருந்தான் என்று தானியேல் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தாவீது ராஜா யுத்த காலத்தில் தன் அரண்மனை மேல் சும்மா உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற பெண்ணை கண்டு விபச்சாரம் மற்றும் கொலை பாவத்தில் விழுந்தான். அதன் நிமித்தம் பட்டயம் தாவீது வீட்டை விட்டு விலகாது என்ற தண்டனையை பெற்றான் என்று 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தீனால் தீட்டுப்பட்டதும் தேசத்து பெண்களை பார்க்க சும்மா புறப்பட்ட போதே என்று ஆதியாகமம் 34வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது சந்தித்த முதல் யுத்தத்தில் மாத்திரம் தேவன் அவர்களை சும்மா இருங்கள் என்று கட்டளையிட்டார். அதன் பின்பு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் வரை எந்த இடத்திலும் யுத்தத்திலும் அவர்களை சும்மா இருங்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று யோசுவா 18:3 கூறுகிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்ட கேள்வி நாமும் தேவனின் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அசதியாய் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. சும்மா இருந்தால் அது முடிவில் பாவத்தில் கொண்டு போய்விடும். ஒரு தாலந்தை வாங்கினவன் செயல்படாமல் இருந்ததால் எஜமானின் கோபத்திற்கு ஆளாகி அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்தில் தள்ளப்பட்டான். வீணான அரட்டை சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்ற வார்த்தையின்படி நம்மை கரைப்படுத்திவிடும். இணையதளத்தில் வீணாய் செலவிடும் போது அது பாவத்திற்கு நேராக நடத்திவிடும். பிதாக்கள் தங்களுக்கு தேவன் திறந்த வாசலை கொடுத்தபோது அவருக்கு ஊழியம் செய்யாமலும் பாவத்தை விட்டு திரும்பாததாலும் பிள்ளைகள் அடிமைகளாய் கொண்டு போனார்கள் என்ற நெகேமியாவின் விண்ணப்பம் நம்மை எச்சரிக்கிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமர் 12:11 கூறுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அசதியாயிராமல் ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருக்கும்படி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோம்பல்களை களைத்து உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.